ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு சீரியல்ல என்ன நடந்ததுன்னா ரோகிணி கிறிஷிய கூட்டு வந்திருக்காங்க மகேஸ்வரி வீட்டுக்கு. மகேஸ்வரி வீட்டுல கூட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்ற, நீ எதுக்காக இப்படி பண்ற, நான் பாட்டி மாதிரியே காணாம போயிடுவேன், நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்றாங்க. கிறிஷ் வந்துட்டு இல்ல, நான் அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு அங்க பிடிக்கல, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்கம்மா, அம்மா எங்கன்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, நீ இதை போய் உன் மிஸ் கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கிறிஷ் வந்துட்டு இல்ல, எனக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கல, நான் பாட்டி கூடயே போய் இருக்கிறேன், அங்க இருந்து டெய்லி ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பாட்டி தான் உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, நீ எங்க திரும்பி பாட்டி கிட்ட போவ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிறிஷ் சொல்றா, சரி நான் உன் கூட இருந்து டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு அடிக்க போறாங்க, நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, ஏன் இப்படி பண்றேன்னு. அப்ப மகேஸ்வரி இல்ல, அடிக்காத, குழந்தைய அடிக்காத, அவனோட நிலைமை யோசிச்சு பாரு, இந்த சுச்சுவேஷன்ல இந்த ஸ்டேஜ்ல எல்லாருமே அம்மா கூட இருக்கணும் தானே விரும்புவாங்க, அவனும் அதுதானே விரும்புறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்துட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி சேடா உட்காந்துடுறாங்க. என்ன பண்றது, என்னோட சுச்சுவேஷன் அப்படி, இவனை கூட்டு போய் என் கூட வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. கிறிஷ் வந்துட்டு அப்படியே ஒரு டோர்ல போய் நின்றுட்டு இருக்கான். மகேஸ்வரி போய் கிறிஷ் கிட்ட, இங்க பாரு, நீ பண்ணது, நீ இந்த மாதிரி அடம் பிடிக்கிறதுனால அம்மா அழுகுறாங்க, இதெல்லாம் பரவாயில்லையா, இந்த மாதிரி பண்ணலாமா, தப்பு இல்ல, வேண்டாம், சரி நீ அந்த ஸ்கூல்லே இருக்கன்னு சொல்லு அப்படின்னு போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க கிறிஷ. சமாதானம் ஆனது கிறிஷ் வந்துட்டு ரோகிணி கிட்ட, சரிம்மா நான் இதுக்கப்புறம் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேம்மா, நீ சொல்றதெல்லாம் கேக்குறமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சமாதானப்படுத்துறான். அந்த சீன் பார்க்கும்போது முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே மீனா கிட்ட, என்ன மீனா என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, மீனா வந்துட்டு ஏங்க லேட்டு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பெருங்கலத்தூர் போயிருந்தேன், அந்த மாதிரி சவாரி வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணதும் சைதாப்பேட்டைக்கு விடணும், சரி நம்மள நம்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி அவங்கள கூட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா வந்துட்டு, சரிங்க நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன மீனா, சீதா ஏதாவது போன் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மீனா வந்துட்டு, இல்லைங்க அதெல்லாம் எதுவும் போன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி சரி அப்படின்னா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க மீனா. உடனே முத்து இருந்துட்டு, அது ஏன் கேக்குறேன், நீங்க தான் கேட்டீங்க, இப்ப திரும்பி அது ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி, அது இல்ல மீனா, இன்னைக்கு பெரிய சம்பவமே நடந்துச்சு. என்னன்னா, இந்த மாதிரி நான் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த அருணை வந்து ஒரு 3 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப போய் நான் போய் காப்பாத்தினேன், காப்பாத்தி அவங்க எல்லாம் விரட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் நான் பண்ணேன், ஆனா அப்படியே போய் கிளம்பி போயிட்டான். சரி, தேங்க்ஸ் சொல்லுவான்னு நான் எதிரெல்லாம் பார்க்கல. அங்க சரி, அவன் இல்ல, வேற யார் இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன், ஆனா இவன் சீதா புருஷனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்கி போய் காப்பாத்தினேன், ஆனாலும் அவன் எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மீனா வந்துட்டு, ஓ அப்படியா, அப்ப கூட பாருங்க அவங்களுக்கு அந்த இதுவே இல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல பார்த்தாக்கா அருண் வீட்டுக்கு வராரு. தலையில வந்துட்டு ஒரு பேண்டேஜ் போட்டுட்டு இருக்காரு. இத பார்த்த சீதா வந்துட்டு, என்னங்க ஆச்சு, ஏங்க ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அவங்க மாமியாரை கூப்பிடுறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. கேட்கும்போது இவங்க ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு அருண் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன இதுதான் அப்படின்னு சொல்றாரு. சீதா வந்துட்டு, இல்ல என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்போ அருண் சொல்றாரு, இல்ல இத நான் சொன்னேன்னா சீதா மனசு கஷ்டப்படும், விடுமா அப்படின்னு சொல்றாரு. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு 3 பேர் வந்துட்டு ஹெல்மெட் போடாம போயிட்டு இருந்தாங்க, அவங்க பிடிச்சி கேட்டேன், அவங்க வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க ஏற்கனவே நான் முத்து கூட பாத்திருக்கேன், அவங்க முத்துவோட ஆளுங்க, அந்த டைம் சரியா முத்து வந்துட்டு காப்பாத்துற மாதிரி அவங்கள வந்துட்டு அடிச்சு இது பண்ணிட்டாரு, என்ன தூக்கி விட்டாரு, இது எல்லாமே முத்து செட்டப் பண்ணதுதான், இத சொன்னா வந்துட்டு சீதா நம்ப மாட்டா, அதனாலதான் இதை நார்மலா விடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா, அருணோட அம்மா வந்துட்டு, என்ன சீதா இது, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் முன்பகை இருந்தது, அதனால மனஸ்தாபம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டாங்களா, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ உங்க அக்கா கிட்ட சொல்லு, முத்துப்பா இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லு, ஒரு குடும்பம்ன்ற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருண் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அப்படியே முத்து மேல போர்ட்ரேட் பண்ணி விட்டுட்டாரு. சீதாவை நல்லா மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எல்லாமே வந்துட்டு முத்துதான் இது எல்லாத்தையுமே பண்ணாரு அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இதுவும் இல்லாம அவனுங்க வந்து தைரியமா எப்படி அடிப்பாங்க, நான் வந்து போலீஸ் மேல கை வைக்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, இது எல்லாமே முத்து தான் சொல்லி கொடுத்து அடிக்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சரியில்லை, அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, சீதா வந்துட்டு இல்ல அத்தை, மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, அதனால நான் சொன்னேன் இல்லம்மா சீதா நம்ப மாட்டேன், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் விடு, எதுவும் இல்லாம இப்பதான் தாலி பெருக்குக்கெல்லாம் எல்லாம் வந்துட்டு போனாங்க, நானும் நல்லாதான் பேசினேன், எல்லாரும் நார்மல் ஆயிடுச்சுன்னு தான் நினைச்சேன், ஆனா இப்படி கோவத்தை உள்ள வச்சுட்டு வன்மத்தை பழி தீர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. உடனே சீதாவோட மைனஸ் எல்லாம் மாறுது, மாமாவை இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி மாறிட்டு இருக்கு. அவர் அருண் வந்துட்டு ஓகே நம்ம சொல்றது எல்லாமே அவன் நம்புறா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டக்குன்னு எழுந்து போயிடுறாரு. சீதா வந்துட்டு போன் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அக்காக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா வந்து சரி உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எங்க வீட்டுக்குலாம் வராத, நீ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நானும் அங்க வந்துடுறேன்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் அருண் பின்னாடி இருந்து ஓட்டி கேட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த சீன் முடியுது. அடுத்து மீனா வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு சப்பாத்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு ஆசீர்வாத ஆட் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதுல பண்ணும்போது சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. இதுல வந்துட்டு 4 வகை திணை இருக்கு. ராகி, சோளம், கம்பு, திணை இந்த 4ம் கலந்த புரோட்டீன் ரிச் ப்ராடக்டா இருக்குது இது. இதனால இது வந்து சப்பாத்தி பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி வந்துட்டு இதுல எனக்கு தோசை வேணுமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தோசை சொரிஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தோசை சாப்பிட்டுட்டு எனக்கு தினமும் சப்பாத்தியும் தோசையும் சாப்பிடணும் போல இருக்கு, நீ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆசீர்வாத ஆட்டாவை பத்தி நல்லா விளம்பரப்படுத்தி விட்டுறாங்க. விளம்பரப்படுத்தி விட்ட உடனே அங்க எல்லாரும் சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்ட உடனே இந்த பக்கம் எடுத்த சீன் பார்த்தாக்கா மனோஜ் வந்து ஷோரூம்ல இருக்காரு. ரோகிணியும் இருக்காங்க. சந்தோஷ் வர்றாரு. சந்தோஷ் வந்துட்டு இந்த மாதிரி நீ தான் பெரிய ஆளாயிட்ட, ஸ்கூலுக்கு எல்லாம் ஸ்பீச்சுக்கு கூப்பிட்டா வர மாட்டேன்ற, பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல, மனோஜ் வந்து இல்ல ரோகிணிக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் நான் அங்க போனேன், அங்க போகும்போது எனக்கு நாய் வேற கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே சந்தோஷ் வந்துட்டு ஓ அப்படியா, இதுவே பெரிய பில்கேட்ஸ் கூடிய மீட்டிங் இருந்தாலும் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா வந்துருவான் சிஸ்டர், அந்த மாதிரி ஆள் சிஸ்டர் அவன் உங்களை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லாம ரோகிணியோட மைண்ட் வாஷ் இருந்துட்டு ஆமா அதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் வந்துட்டு அவனுக்கு போன் பண்ணி சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பேசிட்டே இருக்கும்போது சரி மனோஜ் வந்துட்டு அப்ப நான் தான் ஸ்பீச் கெஸ்டா வரல இல்ல, அப்ப வேற யார் வந்தாங்க அப்படின்னு கேட்க அவர் சந்தோஷ் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சரியாம என்னையே வந்துட்டு கிஃப்ட் பிரைஸ் கொடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது நீங்க பிரைஸ் குடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லவே மனோஜ்க்கு வந்துட்டு பொறுக்கவே இல்லை. இது நீங்க ஒரு வட்டி கொடுக்குறவங்க, நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, ஏன் நான்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, இல்ல அப்படின்னு சொல்ல நீங்க தான் வரல அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மனோஜ்க்கு வந்துட்டு பொறுக்கவே இல்லது, அவரு டாலரேட்டே பண்ண முடியல அவர் பிரைஸ் கொடுத்தது. அப்ப வந்துட்டு சந்தோஷ் வந்துட்டு இங்க பாரு நான் பிரைஸ் கொடுத்ததுக்கு போட்டோஸ் எல்லாம் இருக்கு, இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு அப்படின்னு சொல்லி போட்டோஸ் கொடுக்குறாரு. இந்த போட்டோஸை பார்க்கும்போது ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க, ஐயோ இல்ல கிருஷிவன் நல்லா படிப்பான், கேம்ஸ்ல எல்லாம் இருக்கான்னு சொல்றானே, கிருஷி ஏதாவது பிரைஸ் வாங்கி அந்த போட்டோ மனோஜ் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மனோஜ் போட்டோ பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த சமயத்துல ரோகிணி வந்து டக்குன்னு போட்டோவை பிடிங்கிட்டு உனக்குதான் போட்டோ பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்ல, சரி குடு மனோஜ் நான் போட்டோ பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வாங்கி பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு இருக்கும்போது கிறிஷ் வந்துட்டு பிரைஸ் வாங்கிட்டு இருக்கிற போட்டோவை அப்படியே சைலண்டா எடுத்து மறைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதோட இந்த சீன் முடியுதுங்க. நாளைக்கு எபிசோட்ல அந்த கிறிஷோட போட்டோ வந்துட்டு மறைச்சு வச்சது மனோஜ் பாத்துடுறாரா இல்லையா, நாளைக்கு சீதா வந்துட்டு மீனா கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சா, மாமா இந்த மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பெருசாகி குடும்பத்துல விரிசல் வருதா என்னன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ரோமோல வந்துட்டு விஜயா வந்து மீனா மேல தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு. இது எதனால அப்படின்றதையும் நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.